ஹாய் எல்லா மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கிருத்திகா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ். ஓகே, சீட்ஸ் நான் கேள்விப்படாத விஷயம் ஒன்று. நான் அது வரைக்குமே இவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இதை சாப்பிட்டாலும் பெனிஃபிட் இருக்குன்றதே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டெல்லாம். இப்போ நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கண்ணில் அடிக்கடி இந்த சீட்ஸ் பற்றி பட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம சீட்ஸ் சாப்பிட்றதுனால உடம்புக்கு மட்டுமே இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு படித்தேன். ஸோ அதனால் நம்ம சீட்ஸ்லாம் ஆர்டர் போட்டாச்சு. ஸோ அதுவுமே வந்தாச்சு. ஸோ சீட்ஸில் என்ன நன்மைகள் இருக்குது, அதை யூஸ் பண்ண நம்மளுக்கு என்னென்ன பயன் இருக்கோ, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். மறக்காமல் நான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொடுக்குற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். விரும்பி பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த சியா சீட்ஸ். ஸோ சியா சீட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி பேக்கேஜிங் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 rupees, அதாவது 299, 200 grams. ஓகேங்களா. இந்த சியா சீட்ஸ்ன்றது வேறு, சப்ஜா சீட்ஸ்ன்றது வேறு, ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதோட பெனிஃபிட் பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு 3000, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாயா நாகரிக காலத்தில் இந்த உணவு பகையில் நிறையா சேர்த்துக்கிட்ட சீட்ஸ் இது. ஸோ விதைகள் நிறையா சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின் எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம 3000 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது இப்போ யாருமே இதை சாப்பிட்றது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற உண்மை. 100க்கு 35% இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நார் சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு பிளட் சுகர் அண்ட் பிளட் அதிகமாக எடுத்துன்னு சொல்கிறாங்களே, அது நமக்கு நார் சத்து இருக்கிறதுனால சுகர் கம்மி பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணாலும் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அதை சாப்பிட்றதுனால. ஸோ நிறையா பெனிஃபிட் இதில் அதிகமாக இருக்குது. 16% ப்ரோட்டீன் இருக்குது இதில். ஸோ ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நமக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். விட்டமின், கால்சியம் எல்லாமே ஜிங்காக இருக்குது. ஸோ இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் கூட லைட்டாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் லைட்டாக கூட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்றது உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது. அது 5.517 33 mg இருக்குது. ஸோ ஜிங்ஸ் இருக்குது. ஜிங்க் 3.13 இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நம்ம நெக்ஸ்ட் சீட் என்ன, ஃப்ளாக்ஸ் சீட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட் இதுவும் 300 200 grams 300 rupees. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஆளி விதைகள்ன்றது சொல்லுவாங்க. ஸோ இது கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா 100க்கு 30% கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எனக்கு வாயில் வச்சுக்கிட்ட நுழையில, ஸோ கோச்சிக்காதீங்க இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஃபைபர் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தீர்வாக இருக்கும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கும் இது சாப்பிட்றதுனால இது அதே மாதிரி தான் ஒரு ஸ்பூன் மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துக்கோங்க. அதில் ஹனி இல்லைனா லெமன் இல்லைனா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை மாதிரி பண்ணி கூட நம்ம வெறும் வாயில் கூட சாப்பிட்டுக்கலாம். இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ். இது 200 கிராம் 300 rupees. ஏன்னா ஃபைபர் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஒமேகா-3 இருக்குது, ஜிங்க் இருக்குது, அலுமினியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த கோவிட் டைமில் நம்ம சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த கோவிட் டைமில் இப்போ புது வைரஸ் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கோவிட் திரும்பி வருதுலாம் சொல்லியிருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா சீட்ஸும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சுகர் பேஷண்ட் இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுனால சுகர் நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுகர் பேஷண்ட் இதில் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா விட்டமின் 3, விட்டமின் B1, விட்டமின் B6 இருக்குது. அது இல்லாமல் கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ஸோ இது நம்ம சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நம்மளுக்கு இருக்கும். நமக்கு எல்லா கால்சியமும் நம்ம சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் பல 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 நன்மைகள் இருக்குது. நம்ம இந்த சீட்ஸுமே அவாய்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு எதுவுமே நோய் எதிர்ப்பு டக்குனு நோய் நம்மளால் தாங்க முடியல. இந்த சீட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அழகாகவே காப்பாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சீட்ஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் பார்க்க போது பார்த்தீங்கன்னா இந்த பம்கின் சீட். ஸோ பம்கின் சீட் நம்மளுக்கு கேர்ள்ஸுக்கு மட்டும் நன்மை கிடையாது, பாய்ஸுக்குமே சூப்பரான நன்மை இதில் இருக்குது. ஸோ நிறையா பேர் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி டேப்லெட் வாங்கி போகிறது இந்த பம்கின் சீட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாக சரியாகுது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொல்கிறேன். இந்த பம்கின் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணும். அதேமாதிரி ரத்த ஓட்டம், அதாவது பிளட் சுகர், பிளட் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிளட் சுகராக அதிகமாக இருக்கவங்க இது யூஸ் பண்ணலாம். சர்க்கரை அளவு மிகவும் கம்மியாக வச்சுருக்கோமா. ஸோ இது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ
பம்கின் சீட் வந்து கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு செம்ம நன்மைகள் இருக்குது. நம்ம வெளியே போய் டேப்லெட் கொடுத்து வாங்குறத விட நம்ம வந்து இந்த மாதிரி சீட்ஸ் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பம்கின் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து அதிகமாக இருக்கிறது வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து எடுத்துக்கலாம். இப்போ பிளட் சுகரில் நிறைய பேர் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த பம்கினை வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி அந்த மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டி அதில் வந்து 10 ஸ்பூன் லெமன் 10 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி சாப்பிடும் போது கருமுட்டை வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு வந்து அது கருமுட்டையில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் ப்ரெக்னன்சி முடிஞ்சு நம்மளுக்கு வந்து முதுகு தண்டுலாம் பிரச்சனை இருக்கும்ல, சாப்பிட்றதுனால இந்த முதுகு தேய்மானம் வந்து இருக்காது, முதுகு பிரச்சனைலாம் வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும்னு சொல்லி படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆண்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆண்கள் எடுத்துக்கலாம் அவங்களோட விந்தணுக்கள் வந்து அதிகமாக தோன்றும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஜென்ட்ஸ் ஆர் லேடிஸ் வந்து வெளியே டேப்லெட் கொடுத்து வாங்கி போகிறத இது ஒரு 10 days or 20 days வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சீட்ஸ்க்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் சீட்ஸ். இதுவுமே 200 grams 300 rupees. பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்குது, ஒமிக்ரான் 3 இருக்குது, ஒமிக்ரான் 6 இருக்குது, பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்ம கை கால் தேய்மான பிரச்சனை இருந்துச்சுன்னா இது சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சத்து குறைபாடு இருக்கிறவங்க வந்து டேப்லெட் வாங்கி போகிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. சத்து குறைபாடால் நமக்கு வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும், ஹேர் ஃபால் வரும், உடம்புல இருக்கிற இதெல்லாம் வந்து நிறைய டேமேஜ் ஆகும். ஸோ வந்து நம்ம டேப்லெட் வாங்கி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் தனித்தனியாக போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம ஒரே சீட்ஸ் இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ் நம்ம எடுத்துக்கிற போது இதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஸ்கின் வந்து நம்ம ஷைனிங் ஆக்கி கொடுக்கும். இங்கே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 daysலேயே வந்து உங்களை வெளிக்கிறவங்க கேட்பாங்க, ஏன்னா உங்கள் ஸ்கின் க்ளோவாக இருக்குது, நீ ஸ்கின் கேர் எதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு உங்களை கேட்குற அளவுக்கு வந்து உங்கள் ஸ்கின் நம்மளுக்கு க்ளோவாகும். ஸ்கின்னுக்கு மட்டுமே இல்லாமல் ஹேருக்கு வந்து ரொம்ப வந்து நல்ல இது இருக்கும். ஹேர் ஃபால் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஜிங்க் இருக்குது, கால்சியம் இருக்குது, சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது இதில். ஸோ அது வந்து எல்லாமே கிராம்ஸ் வந்து இதில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ நீங்கள் 20 grams எடுத்தாலும் ஒரு ஸ்பூன் எடுத்தாலுமே அது உங்களுக்கு வந்து ஒரு நாள் சாப்பிட்ற அளவு சாப்பாடு வந்து இந்த ஒரே இதில் வந்து நம்மளுக்கு சத்து வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ நான் கடைசியாக சொல்லியிருந்தேன் இந்த எல்லா சீட்ஸுமே சேர்த்து நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி அந்த 5 சீட்ஸுமே இந்த சியா சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பம்கின், வாட்டர்மெலான் சீட்ஸ் அண்டு சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாமே சேர்த்து ஒரு இது சொல்கிறேன்னு சொன்னேன். சரி, தனித்தனியாக சாப்பிட்றத விட இது வந்து ஒரு பெனிஃபிட்டான விஷயம். என்னென்னா இது 5மே வந்து கலந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க, அதில் கொஞ்சம் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அது வந்து ஒரு அக்கா வந்து யூடியூப்பில் சொன்னாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹேர் ஃபால் வந்து நிறையா இருந்துச்சு ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம். ஸோ இது சாப்பிட்றதுனால ஹேர் ஃபாலுமே கம்மியாக இருக்குது. இது வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி கீ விட்டு நல்லா கொஞ்சம் விட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது நார்மலாக எடுத்துன்னு வந்து சால்ட் ஆட் பண்ணி நார்மலாக வெறும் வாயில் இருந்து நீங்கள் சாப்பிட்லாம். மார்னிங் சாப்பிட்லாம், டெய்லி மார்னிங் எடுத்துக்கோங்க, இல்லை ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்புக்கு வந்து செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து அதிகமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற பெனிஃபிட் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, நம்ம ஹேருக்கு நல்லது, நம்ம உடம்புக்குமே ரொம்ப 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 நல்லது. இந்த சீட்ஸ் வகையெல்லாம் வந்து பாரம்பரியமாக முடிஞ்சு போனதுன்னு நினச்சிட்டு இருக்கு. நிறையா பேருக்கு இந்த சீட்ஸ் பற்றி இதுமாதிரி தெரிய மாட்டேது. ஸோ அந்த சீட்ஸ் பற்றி இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ நம்ம மட்டும் சாப்பிடாம வர குழந்தைங்களுக்குமே சரி, குழந்தைங்கன்னா நியூ பார்ன்லாம் கிடையாது, கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சரி, அவங்களுக்குமே இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ் நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து அந்த நார்ச்சத்து வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த பிளட் இதெல்லாம் பிரச்சனை இருக்காது, அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அழகாக ப்ரோட்டீன் பண்ணலாம் அவங்கள. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்ஸ்லாம் நீங்கள் தனித்தனியாக அரைச்சி கூட வச்சுக்கலாம். அரைச்சி வச்சு உங்கள் டைனிங் டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பிடும் போது சாப்பாடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் குக் பண்ணும் போது குக்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே மிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம சாப்பிடலாம். வெறும் வேலை சாப்பிட முடியலைன்னா இல்லைனா வாட்டரில் எதாவது மிக்ஸ் பண்ணி நம்ம தேவையான ஹனி ஏதாவது நம்ம போட்டு அப்படியுமே நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே பெனிஃபிட் தான். இந்த சீட்ஸில் நீங்கள் சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபுல் சீட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.